ஃபஸ்ட்டு முந்திரியை கொஞ்சம் வறுத்து வச்சுக்கலாம். நெய் போட்டிருக்கேன். இதில் வந்து முந்திரியை பொரித்து எடுத்து வச்சுக்கலாம். கொஞ்சம் லைட்டாக கிறிஸ்பி ஆனதுக்கப்புறம் முந்திரியே ஒரு அழகு தான். அந்த நெய்யில் பொரியும் போது ஒரு வாசனை, சூப்பரான வாசனை. ஓரளவுக்கு கொஞ்சம் ரெட்டான ஒன்று ஒரு எடுத்துடலாம். இதை சாதம் ரெடி பண்ணி ஆற வச்சுருக்கேன். இப்போது ஒரு 2 கப் ரைஸு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். வெல்கம் டு பானுமதி குரு கிச்சன். நம்ம இன்றைக்கி வந்து லெமன் ரைஸ், அதாவது பொடி போட்டு லெமன் ரைஸ் பண்ண போகிறோம். பாக்ஸுக்காக லெமன் ரைஸ் பண்ணுறது உண்டு. அதுலேயே வந்து நம்ம கொஞ்சம் இது வெந்தயம், தனியா, மிளகா அந்த பொடி நான் ஏற்கனவே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். அந்த பொடியை வந்து இதில் போட்டு பண்ணும்போது இன்னும் ஒரு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ அதை வந்து எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். ரொம்ப வேணாம், கொஞ்சம் விட்டுக்கலாம். ஏன்னா லெமன் ரைஸ்க்கு வந்து அதிகமாக இருந்தால் சாப்பிட முடியாது, திகட்டுற மாதிரி ஆகிடும். ஃபஸ்ட்டு விட்டுட்டு கொஞ்சம் கடுகு, இதுக்கு வந்து பொடி வந்து இந்த பொடி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இந்த பொடியை வந்து போட்டு இப்போ பண்ண போகிறோம். இதில் வந்து வெந்தயம், தனியா, மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு இதுதான் இருக்குது. இதில் கொஞ்சம் கடுகு வெடிச்சிட்ருக்கு. மத்தியானம் பாக்ஸுக்கு நம்ம ட்ராவல் பண்ணும்போது பொதுவாகவே எல்லாருமே நம்ம ஒரு ட்ரெயினில் போகும்போது, எங்கேயாவது ஜேர்னியில் நம்ம சாப்பிட்றதுக்காக எடுத்துகிட்டு போகும்போது எல்லாம் நம்ம செஞ்சு வச்சுக்குவோம். அந்த மாதிரி இது வந்து அந்த அளவுக்கு ஃபெமிலியரான ஒரு ரைஸ் வந்து லெமன் ரைஸ் வந்து. கொஞ்சம் கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் மஞ்சப்பொடி, கொஞ்சம் இஞ்சி துருவல் போட்டுக்கிறேங்க. இஞ்சி போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். இஞ்சி போட்டுக்கிறேன். இதில் இஞ்சியை வந்து வாய்க்கு வரக்கூடாதுன்னா லைட்டாக துருவிட்டு, இந்த துருவுறது இருக்குது இல்லைங்களா, அதில் வந்து துருவிட்டு போட்டிங்கன்னா நைஸாக ஸ்மூத்தாக விழுந்துடும் பாருங்கள். இதில் வந்து நம்ம துருவி போட்டோம்னாக்க நம்மளுக்கு டேஸ்ட்டு நல்ல ஜீரண சக்திக்கு நல்லது. ஆனால் வாய்க்கு வந்து அவ்வளோவா கிடைக்காது. இப்போது ஒரு கொஞ்சமாக நிலக்கடலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நிலக்கடலை வந்து கொஞ்சம் வறுத்து வச்ச நிலக்கடலை தான் இதில் போட்டாச்சு. அதோட பச்சை மிளகாய் கீரி இதில் சேர்த்துக்கலாம். அதாவது இப்போ கொஞ்சம் நீளமாகவே இதில் சேர்த்துடலாம். அப்போ தான் வந்து உங்களுக்கு நம்மளோட டக்குன்னு எடுத்து போகிறதுக்கு வசதியாக இருக்கும். கொஞ்சம் கருவேப்பிலை, இப்போ வந்து உதிரி இந்த பொடியை வந்து இதில் சேர்த்துடலாம். பாருங்கள், இந்த பொடியை இதில் போட்டுட்டு ஒரே ஒரு வதக்கிட்டு இப்போ இந்த ரைஸ் வந்து இதில் சேர்த்துடலாம். அந்த பொடியை போட்டு செய்யும்போது லெமன் ரைஸ் அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஒரு வித்தியாசமான சுவையில் இருக்கும். இது நார்மல் அந்த லெமன் ரைஸை விடவும் இது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். அந்த லெமனோட புளிப்பும் இந்த தனியா, வெந்தயம் அந்த பொடியோட வாசனையும் சேரும்போது இன்னும் சுவை வந்து அதிகமாக இருக்கும். நம்ம ட்ராவல் பண்ணும்போது இந்த மாதிரிலாம் எடுத்துகிட்டு போனீங்கன்னா, அதே மாதிரி லஞ்ச் பாக்ஸ்க்கு எடுத்துகிட்டு போனீங்கன்னா கெடாது. அவ்வளோ நல்லாயிருக்கும் அது சாப்பிட்றதுக்கு. நீங்கள் ஒரு டைம் இந்த மாதிரி செஞ்சிட்டிங்கன்னா நீங்கள் நார்மல் லெமன் ரைஸே செய்ய மாட்டீங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அது.
இப்போ வந்து நம்ம லெமன் புழிஞ்சிக்கலாம். முக்கியமானது லெமன் இன்னும் புழியலை. நம்ம வந்து இதை ஆஃப் பண்ணிவிட்டு கூட புழிஞ்சிக்கலாம். இது லெமன் புழிஞ்சிடலாம். இதில் ஆக்சுவலாக ஒரு லெமன், ஒரு 2 லெமன் கட் பண்ணி வச்சுருக்கேன். சின்னதுன்றதுனால 2 லெமன் புழிஞ்சிக்கலாம். இது லாஸ்ட்டில் தான் லெமன் புழியணும். அப்போ தான் அந்த லெமனோடைய டேஸ்ட் வந்து அப்படியே இருக்கும். இப்போ நான் அந்த ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். லெமன் புழிஞ்சாச்சு. இப்போது பாருங்கள், இது பார்க்கவே கொஞ்சம் வித்தியாசமான ஒரு லெமன் ரைஸ் சூப்பராக இருக்குது. இப்போ வந்து லாஸ்ட்டில் முந்திரி இதில் ஆட் பண்ணிடுறேன். கேஷ்யூ பொரிச்சு வச்சுருக்கிற கேஷ்யூவை இதில் சேர்த்தாச்சு. இப்போது ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து நல்லா கிளறி கொடுக்கலாம். இதுக்கு ஆக்சுவலாக இன்னும் சால்ட்டே போடலை. இப்போ சால்ட்டு போடணும். ஆக்சுவலாக சால்ட்டு போட மறந்துட்டேன். நம்ம ஸ்டவ்வில் இருக்கும்போதே கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிடலாம். எப்போவுமே எல்லாமே ரெடியாக இருக்கும். இன்றைக்கி எப்படியோ மறந்துட்டேன். லெமன் இது இப்போ ஒரு டீஸ்பூன் லெமன் இருக்குது. லெமன் இது சால்ட்டு, லெமன் ரைஸ்க்கு சால்ட்டு சேர்த்துடலாம். சால்ட்டும் சேர்த்து நல்லா கிளறிடலாம். இப்போது ஸ்டவ் மேலேயே இருக்கிறதுனால நல்லா மிக்ஸ் ஆகிப்போம். இப்போது நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை எப்படி சர்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ லெமன் ரைஸ் சர்வ் பண்ணலாம். நீங்களும் இதே மாதிரி ஒரு தடவை பொடி போட்டு இந்த லெமன் ரைஸை செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிட்டுட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா தான் ஆல்ன்ற ஆப்ஷன் வரும். அதை கிளிக் பண்ணால் தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த மாதிரி நிறையா இதெல்லாம் வந்து பழைய மெத்தடு. இந்த பொடி போட்டு செய்கிறதெல்லாம் வந்து எங்கள் பாட்டிகள் காலத்தில் பண்ணுற ஒரு மெத்தடு. இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இது இப்போது இது வந்து கேஷ்யூ கொஞ்சம் மேலே போட்டுடலாம். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டுட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், இது வந்து இந்த லெமன் ரைஸ் பண்ணும்போது இதில் வந்து எந்த வெஜிடபிள்ஸும் கிடையாது. அதனால் வந்து பாருங்கள், கொஞ்சம் ஹெல்த்திக்காக பாசிப்பயிறு இதில் வந்து சுண்டல் மாதிரி செஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து கோவக்காயில் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து நம்ம கண்டிப்பாக வந்து நம்ம இந்த மாதிரி ரைஸ் செய்யும்போது நம்ம வெஜிடபிள்ஸ் கண்டிப்பாக சேர்க்கணும். அதனால் ஒரு இது வந்து ஒரு சுண்டல், ஒரு பொரியல் இப்படி சேர்க்கும்போது நம்மளுக்கு ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. குழந்தைங்களுக்கு செய்யும்போது கூட நீங்கள் ஏதான ஒரு வெஜிடபிள்ஸ் கூடவே செஞ்சு கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.